சவுதி அரேபியாவில் மரண தண்டனைக்காக காத்திருக்கும் கேரளாவை சேர்ந்த அப்துல் ரஹீம் 2 நாளில் 34 கோடி ரூபாய் நன்கொடை அளித்த மக்கள். அப்படி என்னதான் நடந்தது? கேரளா மாநிலம் கோழிக்கூட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அப்துல் ரஹீம் கடந்த 2006ஆம் ஆண்டு அங்குள்ள ஒரு அரபு குடும்பத்தில் வீட்டு வேலையுடன் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். அந்த குடும்பத்தில் மாற்றுத்திறனான மாணவரை பராமரிக்கும் பணியும் அப்துல் ரஹீம் செய்து வந்தார். ஒரு நாள் அந்த மாணவரை காரில் வெளியே அழைத்து சென்ற போது அந்த மாணவர் கழுத்தில் பொருத்தி இருந்த செயற்கை உணவு குழாய் அடைப்பு ஏற்பட்டு மாணவர் மரணமடைந்தார். மாணவரின் பெற்றோர்கள் அப்துல் ரஹீம் தங்கள் மகனை கொலை செய்ததாக புகார் அளிக்க கைது செய்யப்பட்டார். அப்துல் ரஹீம் கொலை குற்றவாளி ஆனார். 18 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறை தண்டனை முடியும் தருணம் மீண்டும் இந்த சிறுவனின் குடும்பம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடந்த 2014 மரண தண்டனை விதித்தது. அதன் பின்பு அப்துல் ரஹீம் மேல்முறையீடு செய்தார். இந்த முடிவை பின்னர் நாட்டின் உச்சநீதிமன்றத்தால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. இனி அப்துல் ரஹீம் இந்த உலகில் உயிர் வாழ வேண்டுமானால் ஒரே வாய்ப்பு தான் உள்ளது. அது அந்த இறந்த சிறுவனின் தந்தையோ தாயாரோ மன்னிப்பு தந்தால் மட்டுமே ரஹீமின் உயிர் வாழ முடியும். பெற்றோரிடம் பொது மன்னிப்பு வாங்க முயன்ற போது மன்னிப்புக்கு ஈடாக இரத்த பணமாக 15 மில்லியன் சவுதி ரியால், அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 34 கோடி ரூபாய் ஏப்ரல் 18, 2024க்கு முன் இரத்த பணமாக செலுத்த வேண்டும். இல்லையெனில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று கூறினார்கள். 34 கோடி ரூபாய் எனும் பெருந்தொகை வழங்கி அப்துல் ரஹீமின் உயிரை காப்பாற்றும் முயற்சியில் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட துவங்கினர். பணம் வசூல் செய்ய சேவ் அப்துல் ரஹீம் என்கிற பிரத்யேக மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியது. கேரளாவின் பிரபல நகைக்கடையான செம்மனூர் ஜுவலர் நிறுவனர் அதிபர் போபி செம்மனூர் 1 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்ததுடன் திருவனந்தபுரத்திலிருந்து அப்துல் ரஹீம் உயிர் காக்க கேரளா மக்களிடம் கையேந்துவதாக கூறி யாசகத்தை மேற்கொண்டு வருகிறார். அவரோடு உண்டியல் ஏந்தி நூற்றுக்கணக்கான நிதி சேகரித்து வருகின்றனர். மேலும் பல அமைப்புகளும் நடிகர்கள், தன்னார்வர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் நிதி திரட்டி வருகின்றனர். எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் 2 தினங்களில் 34 கோடி ரூபாய் வசூல் ஆகியது அனைவரையும் பிரமிக்க வைத்தது. இதற்கிடையில் அப்துல் ரஹீம் தாயார் பாத்திமா இந்தியா பிரதமர் அலுவலகம் வழியாக மரண தண்டனையை தள்ளி வைக்க கோரிக்கை மனுவும் அளித்துள்ளார். வருகிற 16ஆம் தேதிக்கு முன் 34 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையை வழங்கி அப்துல் ரஹீம் தாயக திரும்ப தாயுடன் இணைய நடக்கும் முயற்சிகள் வல்ல இறைவன் எளிதானக்குவாங்க. உண்மையான கேரளா ஸ்டோரி. கேரளா மக்கள் அனைவரும் சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஒரு உயிரை பாதுகாத்தனர். நகைக்கடை அதிபர் அப்துல் ரஹீம் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அவருக்கு தனியாக ஒரு கடை வச்சு கொடுத்து அவர் வாழ்வாதாரத்தை உதவுவதாகவும் அறிவிச்சிருக்காரு. இதுதான் உண்மையான ரியல் கேரளா ஸ்டோரி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.